ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே ஜெயிலுன்னு தான் சொல்ல. இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா நாகரிகமற்றவர்கள் தான். ஒரே கல்வி கொள்கை திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாகரிகமற்றவர்கள். இந்தியை திணிக்காதே, இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை இல்லை, இதை சொன்னா நாகரிகமற்றவர்கள் தான். ஆகவே ஜால்ரா போட்டுட்டு இருந்தா நாகரிகமானவர்கள், மத்திய அரசை எதிர்த்து ஜால்ரா போடலன்னா நாகரிகமற்றவர்கள். இந்த நாகரிகம் தெரிந்தவர்கள் தான் பிரதான் போன்றவர்கள். ஆகவே அவங்கள்ட்ட எப்படி நாகரிகத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க கல்வி திட்டத்தை கொள்கையை கொண்டு வந்து திணிப்பீங்க, அதை முடியலன்னா இந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. என்ன சார் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நாகரிகமற்றவர்கள், நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது தமிழர்கள். நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் பிறந்தது தென்னிந்தியாவில். அதன் முதல் மாநிலம் தமிழகம். எங்ககிட்ட நாகரிகத்தை பத்தி பேசுறீங்களா? ஆகவே மேலும் மேலும் பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய வெறுப்புக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கிறது. மும்மொழி கொள்கை திட்டம், இன்னொரு கொள்கை. நான் கேட்கிறேன், டெல்லியில என்ன கொள்கை? இப்போ நான் கேட்கிறேன், டெல்லியில 2 மொழி தான் இருக்கு, ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கு. அப்ப அங்க என்ன சொல்றது? அது மாதிரி ஹிந்தி மாத்திரமே பிரதானமா இருக்கின்ற மாநிலத்துல இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா? என்ன சார் விளையாடுறானுங்க அவனுங்க? சார் நான் எந்த மொழியும் படிக்க வேணான்னு சொல்லல ராஜவேலு. தந்தை பெரியார் ஆகட்டும், இந்த மொழி போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள் ஆகட்டும், யாரும் அஞ்சானஞ்சன் அழகையிலிருந்து யாரும் சொல்லி கொடுத்தோம் இல்ல. படி, எல்லா மொழியும் படி. மராட்டிய படி, பீகாரி வந்திருக்கான் உள்ளார, அவங்ககிட்ட கூட பீகாரை கத்துக்கோ, அவன் தமிழை கத்துக்கிறான், தப்பு இல்லை. ஒரியா கத்துக்கோ, பெங்காலி கத்துக்கோ, யாரு வேணான்றா, எல்லா மொழிகளும் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. மராட்டி பேசு, ஆனால் திணிக்காதே. எந்த மொழியும் கொண்டு வந்து திணிக்க முடியாது. அது என்ன ஹிந்திக்கு மாத்திரம் என்ன தலையில மகுடம் சூட்டியிருக்கா?